வந்து வேற லெவல் இருக்கு தலைவா. நான் வந்து ட்ரெய்லருக்கும் கண்டிப்பா இந்த கமலா தியேட்டர் தான் வந்தேன். ட்ரெய்லர் எப்படி ஒரு நிமிஷம் ஃபுல்லா பிளாஸ்டா இருந்துச்சோ படம் 2.5 மணி நேரம் ஃபுல்லா பிளாஸ்டாவே இருக்கு. கண்டிப்பா படம் வேற லெவல்ல தரமா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தேன். அந்த படம் வந்து தள்ளி போகுது. ரொம்ப டென்ஷனா 3 மாசமா இருந்தேன். எந்த அளவுக்கு நான் ஜனநாயகன் பாக்கிறதுக்கு வெயிட்டிங் இருந்தா இந்த படத்தை போய் பார்த்தா அவ்வளவு அருமையா இருக்கு. கண்டிப்பா விஜய் சார் கூட இந்த படம் வந்துதா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். படம் வேற லெவல். கண்டிப்பா விஜய் சார் இடத்துல லெஜண்ட் சார் தான் வருவாரு. சிவகார்த்திகெல்லாம் சும்மா அது வேஸ்ட். துப்பாக்கி கண்டிப்பா இவர் கையில தான் வந்துடும். கண்டிப்பா வரும் தலைவா. கிளைமேக்ஸ் சீனு, ஃபைட், சென்டிமெண்ட் எல்லாமே வேற லெவல் இருக்கு. 2.5 மணி நேரம் படம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. எந்த ஒரு சீனுமே போர் அடிக்காம இல்ல. எல்லா படமும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. சீன்லாம் பக்காவா இருக்கு. அப்பா பொண்ணுக்கு சென்டிமெண்ட் கண்டிப்பா ஃபேமிலியோட படம் பார்த்தா எல்லாருமே நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட கண்டிப்பா வாங்க. எல்லாரும் கண்டிப்பா இந்த சம்மர் 2 மாசம் ஃபுல்லா இந்த படம் மட்டும் தான் ஓடும். வேற எந்த படமும் கண்டிப்பா வராது. இந்த 2 மாசம் ஏப்ரல் மே ஃபுல்லா நம்ம லெஜண்ட் லீடர் படம் மட்டும் தான் ஓடும். தியேட்டர் கண்டிப்பா ஃபுல்லா இனே இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கு சார். படம் நீங்களும் வந்து பாருங்க சார். லாக்லாம் எதுவுமே கிடையாது சார். படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. படம் இப்போ உட்கார ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அவ்வளவு படம் அற்புதமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். நான் கண்டிப்பா விஜய் ரசிகர், பக்கா விஜய் ரசிகர். நான் அந்த ரசிகர்ல இருந்து இந்த ரசிகர் மாட்டேன் நான் போயிடலாம் சொல்ல விரும்பல. நான் பக்கா விஜய் ரசிகர் தான். இப்ப விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்தாரு. மக்கள் நல்லது பண்ண. அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு. ரஜினி சாரு ரிட்டையர் ஆயிட்டாரு. இவங்க 3 பேர் சேர்ந்த மாரி இப்ப நம்ம லெஜண்ட் சார் வந்துக்கிறாரு. கண்டிப்பா படம் அந்த மாதிரி இருக்கும். வாங்க சார் கண்டிப்பா. நான் ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்தேன் படம். ஆனா நம்ம அந்த எதிர்பார்ப்புலாம் அள்ளி சாப்பிட்டுச்சு படம். படம் பார்க்கும்போது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு சீக்வன்ஸ் தான் இல்லாத மாதிரி அங்கங்க மாண்டியஸ் சினிமா வச்சுட்டாங்க. ஒரு டெக்னிக்கலாவே படம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. அதான் சண்டை காட்சியை ரொம்ப சொல்லணும் கிட்ட. பேட் நல்ல மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் பார்த்து படம் முழுவதும் பயங்கரமான ஃபைட் இருக்கு. அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய ஃபைட்டு, ஆக்ஷன் சீக்வன்ஸ், கன்னு, புல்லட்டு, பாம்புன்னு பயங்கரமா பறக்குது. அதை நம்ம பார்க்கறதுக்கு நம்மள குஷிப்படுத்துது. இப்போ நம்ம அயல்நாட்டு நடக்கிற ஈரான், சவுத் அந்த மாதிரி நடக்கிற போருக்கு கம்பேர் பண்றப்ப இங்க தேட்டருக்குள்ள ஒரு பெரிய போர் நடக்குது. நன்றி. ஆமா ஆமா கனெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அந்த குட்டியும் அவங்க வந்து அவங்களுக்கு ரிலேஷன், அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குழந்தையோட கனெக்ஷன் நல்லா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கூட நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. பேக்ரவுண்ட் ஸ்டோர் வந்து அல்டிமேட்டா இருக்கு பிரதர். அதாவது ஒரு ஹை பட்ஜெட் பிலிம்ல ஒரு படம் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய இசையமைப்பை வச்சு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இசையமைச்சிருக்காங்க. எல்லாமே டைரக்டர் சாய்ஸ் தான். டைரக்டர் வந்து வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. இல்ல ஓவராலா பிகினிங்ல இருந்து எண்டு வரையிலும் நம்ம தியேட்டர்ல கொண்டாட்டங்கள் ஜாஸ்தியா இருந்தாலும் உட்காந்து ஏன்னா இசை நம்மள உட்கார வைக்குது அதிகமா. அந்த பாம் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே என்ன நடக்குது, என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்போட இந்த படம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால படத்தோட பிகினிங்ல இருந்து எண்டு வரலுமே சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான் இருக்குது. ஆமா அதுதான் சஸ்பென்ஸா இருக்குது. ஏன்னா அது இருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. நானும் எதிர்பார்க்கிறேன். கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்காதான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப வெற்றியாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு மக்களுக்கு பிடிச்ச படமா இருக்குது. ஓகே. ஃபேமிலில எல்லாமே பார்க்கலாம். வந்து வெரி நைஸ், சூப்பரா இருக்கு. வேற லெவல் இருக்கு. அப்பா பொண்ணுல அப்பா பையன் சென்டிமெண்ட் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட்டிங் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா ஆனா சூப்பரா இருந்துச்சு. நான் பார்க்க வேண்டிய படம். நான் ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. மாஸ் காட்டிட்டார் தலைவர். அந்த அளவுலாம் போக தேவையில்ல. ஆனா தலைவர் அவரோட பெஸ்டா காட்டிட்டாரு. இவர் தான் காப்பாத்துவார் நினைக்கிறேன் வரப்போற இதுவை. எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. தலைவர் ஆனா மாஸ் காட்டிட்டாரு படத்துல. போன படத்தோட இந்த படம் சூப்பரா எடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்பீடா போயிடும். டப் டப்னு வரும். ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் வருது. கம்பல்சரியா பார்க்க வேண்டிய ஃபைட் சீன் அது. அது ஃபேமிலி ஆடியன்ஸ், எல்லா ஆடியன்ஸுக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே பசங்களுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் சூப்பரா டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு எல்லாத்தையும். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்லாம் வரும். கம்பல்சரியா வந்து பாருங்க எல்லாரும்.
படம் சூப்பரா இருக்கு, வேற லெவலுங்க. தரமா செஞ்சுட்டாரு துரை செந்தில்குமார் சார், வேற லெவலு. நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல, செம்ம. கார்லாம் சூப்பரா ஒரு இதா இருக்கும், மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கும், ஒரு அப்பா வேற லெவல்ல இருக்கும். படம் ஒரே ட்விஸ்டான இருக்கும், நீங்க இது நினைச்சு பார்க்க கூட முடியாது. அடுத்த ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கும், நீங்களே பாருங்க, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். செதறதுங்க, ஐயோ தியேட்டரே செதறது. பிஜிஎம் வேற லெவலு, மிரட்டி விட்டாரு. ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நார்மலா போற மாதிரி இருக்கும், அதே ட்விஸ்ட் தான். ஆனா செகண்ட் பார்ட்ல ஐயோ பிஜிஎம் போட்டு தாக்கிட்டாங்க. ஐயோ ஃபைட் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குங்க, வேற லெவல் பண்ணிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு. சத்தியமா கண் கலங்கிடுச்சு, வேற லெவல். ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு இறங்கி பண்றாரு, அவரு லீடரை பார்த்தா கத்துக்கணும், செம்ம வேற லெவலுங்க. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை இதுக்கு மேல என்கிட்ட. பாருங்க, ஐயோ தரமா இருக்கும் போது. ஐயோ கிளைமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலங்க, அந்த அளவுக்கு வந்து செதற விட்டாரு. ஐயோ இது வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது வரல. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க மாஸ் என்ட்ரி, ஐயோ முடியல, செம்ம சூப்பர், வேற லெவல்ல போகுற. சூப்பர், வேற லெவல்ல பண்ணிருக்காரு, எதிர்பார்க்கவே இல்லை நாங்க. சூப்பர்னா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதா எமோஷனலா ஆயிட்டோம், அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்டோட செகண்ட் சூப்பர் சூப்பர். இதோட வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். படம் மஜா தல, படம் மஜா. ஓகேங்களா, ஃபேமிலியோட வந்து பாருங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருவாங்க. ஓகேங்களா, அப்பா புள்ள பாசம்னா என்னன்னு வந்து இந்த படத்துல வந்து தெரியும் உங்களுக்கு. அப்பா புள்ள பாசம்னா என்னன்னு இந்த படத்துல தெரியும், சரிங்களா? அந்த அளவுக்கு எங்க லீடர் வந்து படம் சூப்பரா எடுத்திருக்காரு. எல்லாரும் வந்து பாருங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. வீட்டுல உட்காந்து பாக்காதீங்க, படத்துல நெட்ஃபிளிக்ஸ் எதுலயும் வராது. நீங்க ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பாருங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல குறையே இல்ல, சூப்பரா பண்ணிட்டாப்ல ஓனர், சரிங்களா? நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேல ட்விஸ்ட். படம் ஃபுல்லா ட்விஸ்ட் தான், வேறே இருக்காது. ஹாப்பியா வந்து பார்க்கலாம், ஜாலியா இருக்கு, அவ்வளவு. புரியல? கிளைமேக்ஸா சொல்லவே வேணாம் ப்ரோ. உள்ள யாருமே வந்து சீட்ல உட்காரல ப்ரோ, எல்லாம் மேலதான் ப்ரோ ஏத்து நின்று விளையாண்டுருந்தாங்க, சரிங்களா? கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருக்கு ப்ரோ, வந்து பார்க்கலாம், படம் பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. துரை செந்தில்குமார் சூப்பரா பண்ணிருக்காப்ல, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பண்ணிருக்காரு. காக்கி சட்டை மாதிரி இந்த படமும் நல்லா சூப்பரா பண்ணிருக்காப்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு, நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க படத்துல, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா இந்த படம். அவர் இது வரைக்கும் எடுத்து நடிச்ச எல்லா படத்தோட இது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸா செம்மையா இருக்கு, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு ஸ்லோவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குண்ணா, எல்லாருமே சூப்பர் தான். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, நீங்க ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. படம் செம்ம சார். இந்த ஆக்ஷன் பார்த்தா நமக்கே ஆக்ஷன் கூட இருக்கு சார், உடம்புல செம்ம சூப்பர் சார். துரை செந்தில்குமார் செதுக்கிருக்காரு, அப்படியே செம்மையா இருக்கு சார், வேற லெவல் சார் இருக்கு. ஃபைட்லாம் வேற லெவல் சார், இல்ல ஒரு 50 பேர் வச்ச மாதிரி செம்ம சூப்பர் சார். அடுத்து ஏற்பாடு சார், அடுத்து படம் செம்மையா வருது சார், கூட்டம் செம்மையா இருக்கு சார். படம் வேற லெவல் சார், படம் சென்டிமெண்ட் வேற லெவல், ஃபேமிலியே பார்க்கலாம் சார். செம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் வரைக்கும் சார் செம்மையா பார்க்கலாம், ஒரே இல்லை சார், செம்மையா சார். படம் வேற லெவல் சார், படம் வேற லெவல் சார். எல்லாமே நல்லா ஒரு ஃபேமிலியா வந்து பாக்குற படம் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க, கதை வயசு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது, பார்க்கலாம். ஆக்ஷன் பிலிம் தான், கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காரு. ஆக்ஷன்லாம் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆக்டிங்கும் ஒரு ரெண்டாவது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா படம் ரொம்ப பார்க்க முடியாது இருக்கும், எல்லாருமே வந்து ரசிச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, டைரக்ஷன் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப பார்க்கவா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. கிப்ரான் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் வர பாட்டு அதெல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எங்கேயுமே இது இல்லை. ஸோ வந்து பார்க்கலாம், ஜஸ்ட் வாட்சபிள் மூவி மாதிரி தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பக்கவா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 2 லீட்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். லுக் வைஸும் சரி, ஆக்ஷனும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தா. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவதுல தான் இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் நிறைய பண்ணியிருந்தான். நல்லா பண்ணியிருந்தான். ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. போன லுக்கோட இதுதான் ப்ரோ ஒரு செட் ஆகுது. பயங்கரமா இருக்கு. சாங்ஸ் பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அது ஏத்த மாதிரி அந்த முருகன் சாங் வந்துச்சுல, அத்தி தருப்பத்தி, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லேக்லாம் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். லாஸ்ட்ல தான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா தெரியும். கிளைமேக்ஸ் தான் எல்லாமே ட்விஸ்ட். கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் எல்லாமே ரிவீல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. அதெல்லாம் நல்லா செட் ஆயிருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஓகேவா நல்லா இருக்கு. ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மூவி மேக்கிங், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே பயங்கரம் ப்ரோ. ஹீரோட ஆக்டிங் எல்லாம் வெரியா இருந்தது ப்ரோ. சூப்பர் படம் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு நிஜமாலுமே. பயங்கரம் படம். ரெண்டுமே பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா போச்சு. ஒரு ட்விஸ்டோட முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃபும் பயங்கரமா போச்சு. ஃபீல் குட் மூவி. லாஸ்ட் கிளைமாக்ஸும் ஹாப்பி எண்டிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா ஹீரோ, நல்லா இங்கிலீஷ் படத்தை ஹீரோ எப்படி இருப்பான் அந்த மாதிரி நடிச்சிருக்கு. இல்ல பொழுதுபோக்கு படம் அவ்வளவுதான். ரெண்டுமே படம் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா தான் இருக்கு. நான் சூப்பரா நடிச்சிருந்தாரு. பிள்ளைக்காண்டி நல்லா ஜம்முன்னு நடிச்சிருந்தாரு. சூப்பரா இருந்தது. படத்துல இருந்து அடுத்த அளவு படம் எடுக்க மாதிரி தான் இது வருது. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாமே ஒரு போல சூப்பரா இருந்தது. போர்லாம் இல்ல, எல்லாம் கரெக்டா நடந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்ததுண்ணே. ஓகே.